என்னப்பா இன்னைக்கு திமுக கதறல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போல. ஜான், எப்படி இருக்கீங்க? அப்பா மகேந்திரன், திமுகக்கு ஒரு பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். பிரகாஷ் டிவி கேந்திரத்தில் எர்னஸ்ட் திருவாரூர் மாவட்டம். பிரதர், எப்படி இருக்கீங்க? நீங்கள் பேசுகிறது கேட்கல. எர்னஸ்ட், ஹலோ, கேக்குதுங்களா? கேட்குது பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போகுது எல்லாமே? எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில கொத்தடிமைகள் ரொம்ப திணறாங்க. ஆமாம்மா, திணறலை கேட்டுக்கிட்டு நம்ம ரசிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். இந்த ஒரு படத்தில் சூர்யா பண்ணுவாப்புல பார்த்தீங்களா? ரொம்ப டென்ஷன் ஆகுது ராகுல் சார் இது மாதிரி பேசும்போது. என்ன ஒரு மனுஷன் அவரை போய் இப்படி இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீழ்த்தனமான பயலோ கீழ்த்தனமாக தான் பேசுவானுவங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த மாதிரி கொடூரமான தீய சக்திகளை எல்லாம் வந்து இப்போ கரப்பாம்பூச்சின்னு கூட சொல்லக்கூடாது. இப்போ இந்த கொசு இது மாதிரி இதெல்லாம் வந்து ஆல் அவுட் வச்சு ஒழிக்கிற மாதிரி உணவுல ஒரு இதை வச்சு ஒழிச்சாதான் கரெக்டாகும். இப்பவே அது இது நியூஸ் வந்து பிஜேபி அந்த டிஎம்கே அலையன்ஸ், அது என்ன நினைக்கிறீங்க? புரியல. என்ன டிஎம்கே பிளஸ் பிஜேபி அலையன்ஸ் பத்தி என்னமோ ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ்ல நமக்கு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் வந்து நாங்க அலைன்ஸை விட்டே பிரேக் பண்ணி வெளியே வந்தோம். அது நீங்க சொல்றீங்க, ஆனா சில கொத்தடிமைகளுக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பீகார் எலெக்ஷனில் வந்து திமுக வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பிஜேபிக்கு பண்ணாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது வந்து தெரியலை. கிட்டத்தட்ட பல கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு பீகார் எலெக்ஷனில். இது காங்கிரஸ் தலைமைக்கு, மேலிட தலைமைக்கு தெரிஞ்சு அமைதியாகவே இருந்தாங்க. இது என்னதான் நடக்குது, உள்ளடி வேலை என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்து ரொம்ப நாள் அதிருப்தியில் இருந்து தான் கடைசியில் வந்து இந்த அலைன்ஸ் பிரேக் ஆனதுக்கான மெயின் ரீசனு பாஜகவோட உறவில் இருந்தது. ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த அலைன்ஸை பிரேக் பண்ணோம். ஆனா இப்போ வரையும் இன்னும் திமுக நம்பிட்டு தான் இருக்காங்க. யாரு? சில ரொம்ப ஓல்ட் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. இல்லை, அது மாறும். களம் மாற தான் வந்து என்றைக்குமே இந்த களம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ மக்கள் வந்து இன்னைக்கு வந்து தாவேக தலைவர் விஜயை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து இந்த 2 திராவிட கட்சிகள் தான் வந்து நாங்கள் தான் பெரிய கட்டுக்கோப்பான தமிழ்நாட்டை வந்து நாங்கள் பார்த்துக்குறோங்கிற ஒரு இதை வந்து தாவேக தலைவர் விஜய் உடைச்சி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாட்டை கொண்டு வந்துட்டாரு. கண்டிப்பா நல்லா இருக்கும். புரியல. பிஜேபி அலையன்ஸ் அபிஷியலா பண்ணா நமக்கு நல்லா இருக்கும். பண்ணாங்கன்னா இவனுக்கு கட்சி போயிடும். இவனுக்கு இல்லை, இவனுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் இந்த அல்ற சில்ற ஓட்டு அதுவுமே இவனுங்களுக்கு உழுவாம போயிடும். அதுதான். சோனியா மேம், வணக்கம். ஒரே ஃபன்னா இருக்கே. ஆமா. இன்னைக்கு கதறு இளைஞர் மாநாடுன்னு போட்டு கதறானுலப்பா.
என்ன இப்படி கதறானுங்க? ஆமா, நம்ம 13 நாள் ஸ்பைடர் ஆச்சு. மட சூர்யா மாதிரி தான் நாங்க அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசிக்க ஆனா வேண்டியதான். கடைசி வரைக்கும் என்ன தப்பு? நம்ம என்ன தப்பு பண்ணோன்ற இது மட்டும் இன்னும் கண்டுபிடிக்காமயே இருக்கானுங்களே! இல்ல, இன்னைக்கு ஐயுஎம்எல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே அவங்கள செருப்பால் அடிச்ச மாதிரி தான். லைனா சொல்லிட்டாங்க எல்லாரும். ஏடிஎம்கேவோட வந்து கூட்டணி பேசுனாங்கன்னு சொன்னது. இன்னும் இவ்ளோ பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு இப்ப நாங்க ஒரு ஆள் மட்டும்தான் அவங்கள வந்து எந்த இடத்துல இழிவுபடுத்தல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நீங்க ஏடிஎம்கேவோட கூட்டணி பேசுனீங்கன்னு யாரும் சொல்லல. அத நாங்க மகேந்திர எங்க அண்ணா வந்திருக்காங்க. அப்படியே ஸ்பீக்கர் கொடுங்க. யார் யாரு? மகேந்திர அண்ணா. மகேந்திர வந்திருக்கு. நேத்தே ஸ்பேஸ் போடணும்னு பேசிக்கிட்டோம். ஓகே ஓகே. போட முடியல. அண்ணா அண்ணனுக்கு மைக் கொடுத்துட்டான். என்ன இப்படி வந்து இறங்கி இந்த மாதிரி பேசுறாங்க? மேடைக்கு ஏறி இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. ஏதாவது ஆக்கப்பூர்வமா இங்க நம்ம தப்பு பண்ணோம், எவ்வளோ அராஜகம் பண்ணோம் இந்த 5 வருஷம், மக்களை எப்படி ஏமாத்திட்டோம், மக்களை வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம், நமக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அப்படின்றதெல்லாம் இல்லாம, அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கே போறதில்ல, இல்ல எவாலுவேஷனுக்கு போறதில்ல. இன்னமும் பொய் சொல்லிட்டு, இன்னமும் 6 மாசம் தாங்காது, 5 வருஷம் முடிக்காது இந்த ஆட்சி. குழந்தைங்க சாக்லேட்ட பார்த்து போச்சு, பொம்மைய பார்த்து போச்சுன்னு இன்னும் இப்படியே பேசிட்டு இருக்காங்க. எப்பதான் இவங்க ரியாலிட்டிக்கு வருவாங்கன்னே தெரியலையே! மக்கள் இப்படி ஓட்டு உங்க வேணான்னு தானே ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த ஒரு இதே எடுத்துக்கிறதே இல்ல அவங்க. அந்த நடிகர பார்த்து போயிட்டாங்க, கிளுகிளுப்பை பார்த்து போயிட்டாங்க, என்னென்னவோ உளறிட்டே இருக்காங்க மேடைக்கு போய். இல்ல கடைசி அது வரையும் இவனுங்க உளறிக்கிட்டேவும் கதறிக்கிட்டேவும் இருக்க வேண்டியதான். அத பார்த்தா இன்னும் பரிதாபமா இருக்கு. அவங்கள இன்னும் கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு மகேந்திரன் தெரியும். இருக்காங்க. இல்ல எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் இல்ல வணக்கம். நீங்க அது இது வந்து என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு இப்படி கூவி கதறலன்னு வச்சுங்க, இருக்கிற கட்சிக்காரனும் போயிடுவான். ரைட்டா? கண்டிப்பா அண்ணா. அதனால அவங்க அந்த கத்தி கதறெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு சொல்றானுங்க. பிடிக்காதவங்க போனதுக்கு எப்படி கதறினானுங்கன்னா, ஒருவேளை பிடிச்சி நம்ம போயிருந்தா எல்லாம் தற்கொலை பண்ணிருப்பானுங்களோ. ஆனா நம்ம போனது வந்து அவங்க அரசியல் அவங்கதான் அனாதை ஆயிட்டாங்க இப்போ. அதனால அவங்கள வந்து அதை ஏத்துக்கவே முடியல அவங்களால. அதான் தாங்க முடியல அவங்களுக்கு. தாங்க முடியல. அது அவங்களால ஒத்துக்க முடியல. ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நமக்கு ஆள் இல்லையேங்கிறத ஏத்துக்க முடியாம அவனை வந்து அதை இப்படி திருப்பி விடுறான். அதனால இப்ப என்னன்னா, இது ஆராயணும்னு வச்சுங்களேன். ரொம்ப சிம்பிளா ஆராயணும்னா, இந்த மொத்த எலெக்ஷனை பண்ணதே மாப்பிள்ளை சார், சேகர் பாபு, இந்த பக்கம் ஆவா வேலு, அங்க வந்து அவர் பேர் என்னது, செந்தில் பாலாஜி. மெயின் கோர்ஸ் இவங்க தான். கேண்டிடேட் செலெக்ஷன்லேருந்து எல்லா தலையெழுத்தையும் இவங்க தான் பண்ணாங்க. அங்கே என்ன தப்பு நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு அதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு துளி கூட நேரம் ஒதுக்காம, இவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு, சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரை என்ன குறை சொல்லலாம், அது எதுவும் கொஞ்சம் குறை சொல்ல முடியாமல் போணுச்சு. இப்போ எல்லா அலைன்ஸும் போனோன்னா அந்த பதற்றம் வேற. ஐயோ நம்ம தனியாக நிற்கிறோமே, நமக்கு 24% மேலே சுட்டு போட்டாலும் இல்லாமல் இருந்துச்சு ஓட்டு பர்சன்டேஜ், இப்போ அதுவும் கீழே போயிருமேங்கிற அச்சம். இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்களா அங்கேருந்து. அப்ப இவ்வளவு கட்சிக்காரங்க, அவங்க கட்சிக்காரங்களே அந்த கட்சியை விட்டு போறப்போ அதுக்கு என்ன நோக்கம்னு பார்க்காம காங்கிரஸ் போயிடுச்சுன்னு அழுகுறானுங்கன்னா, தான் புள்ள தொலைஞ்சு போகுது, தான் பெத்த புள்ள, தான் வளர்த்த புள்ள 30 வருஷமா 40 வருஷமா அவன் கட்சியில இருந்தவன் ஓடுறான். அவன் ஏன் ஓடுறான்னு யோசிக்காம லூசு பசங்க நம்ம போயிட்டோம் அப்படின்னு அதுல கதறானுங்கன்னா அவங்களோட அறிவு திறனை தெரிஞ்சுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் எல்லாரும் இவங்க வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ, அதாவது டிவிகேவை தற்கொலைன்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. உண்மையேங்கிறது அது இல்ல, நாங்க தான் தற்கொலை. அது எப்படின்னா எந்த பைத்தியம் தான் பைத்தியம் ஒத்துக்கும், மிச்சவங்க தானே காட்டும். அது மாதிரி இவனுங்க தான் தற்கொலையா இருந்திருக்கானுங்க. அதனால இன்னொருத்தனை காட்டிட்டு இருந்திருக்கானுங்க. இப்பதான் மக்களுக்கு தெரியுது இந்த கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் அப்படின்னு. இதுல அவர் ஒப்பாரி வைக்கலன்னு வச்சுங்க, ஸ்டாலினும் ஒரு உதயநிதி ஸ்டாலினும் ஒப்பாரி வைக்கலன்னா இந்த இருக்கிற கூட்டம் கலைஞ்சு போயிடும். அந்த கூட்டத்தை வச்சுக்கிறதுக்கு இது மாரி ஏதாவது கதறிக்கிட்டு இருக்கணும். அங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, கீழே நின்று கத்துறான்ல, அவன் எல்லாமே அங்க ஓட்டு போடாதவன், அவன் எல்லாமே டிவிக்கே ஓட்டு போட்டவன் பாதி பேரு. ரைட்டா? அதனால இப்ப இவ்வளோ சென்சஸ் எடுத்தாங்க, பண்ணாங்க, டிவிக்கே வருதுன்னு முன்கூட்டியே சொல்றாங்க. மிச்சம் அது மாரி பிஜேபிக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்றப்போ 5 வருஷம் ஆட்சியில வச்சிருக்கோம், உளவுத்துறை உங்ககிட்ட இருக்கு, இதை தாண்டி உங்ககிட்ட 7,000 கோடி ரூபாய் எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்கு பணம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வச்சிருக்கிற ஆளு அவங்க தேர்தலில் எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு தெரியாம அங்க தேர்தல்ல இவங்களோட ஆணவமும் அகம்பாவமும் என்னன்னா, மக்கள்கிட்ட பணத்தை தூக்கி போட்டா நாயிங்க மக்கள் கவிட்டு பின்னாடியே வருவாங்கன்னு இவங்க நினைச்சதுதான் தப்பு.
அது போன அந்த ஏமாற்றத்தை எங்க கொண்டுட்டு போய் காட்டுறேன்னு தெரில. மக்கள்னு சொன்னா செருப்பாலே அடிப்பாங்க மக்கள். அதனால அது பார்க்குறான், காங்கிரஸ்காரங்களாம் திரும்ப அடிக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த 1900 அது மீன் அந்த 60 காலத்துல அவங்க பேசின பேச்சு, இவங்க உண்மை சுயரூபம் இன்னும் வரும் பாருங்க சார். நேற்று ராஜா பேசினார, கேவலம் அது அது ராஜா பேசுனது. காலையில இல்ல ஒரு ட்வீட்டை இல்ல போட்டுட்டு சார், மதியானம் ஒரு ட்வீட். இவனுக்கு எப்படிதான திருட்டு பசங்கன்னா, மொத்த ஜாதி மதங்கிறத இந்த சிஎம் வந்து ஒழிச்சிட்டாரு. ரைட்டா? மீன் அந்த இந்த கேபினெட் போட்டத்துல ஒழிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஜாதி அதுன்னு பார்க்காத ஒரு கட்சியா காங்கிரஸ் தான் உண்மையே இருந்தது. இப்ப நம்ம இவரை பாக்குறோம். இப்ப ரீசெண்டா 2 இயர்ஸா இப்ப இந்த தேர்தல இவரை அதெல்லாம் பாக்குறோம். அவனுங்க ஆனா ஒத்துக்க டைஜஸ்டே பண்ணிக்க இவங்க மாட்டானுங்க. காலம் முள்ளா சமூக நீதி, மட்ட நீதி, மயிர் நீதின்னு பேசுவானுங்க. பேசிட்டு திருமாவளவன் எதுக்கணும்னா ஆராஜாவை பேச வைப்பானுங்க. ரைட்டா? இதே இப்போ வந்து ஒரு காங்கிரஸ்ல யாரையோ ஒரு வன்னியர், இப்ப காங்கிரஸ்ல யாரு, இப்ப நம்ம வன்னியர் தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் இருக்காரு, கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி இருக்காரு, அவங்க பையன் இப்ப எம்பியா இருக்காரு. அவங்கள திட்டணும்னா இன்னொரு வன்னியரை விட்டு திட்டுவானுங்க. ஆமா ஒரு முஸ்லீமை திட்டணும்னா ஒரு முஸ்லீமை விட்டு திட்டுவானுங்க. ஆமா மொத்தமா இவங்க பேச தெரியாது. ஏன்னா இவங்க அப்படி ஒரு கோலையும் பயந்தாங்கோலையும் சார் இவனுங்க. அதனாலதான் நேற்று திருமாவளவனை டச் பண்றதுக்கு ராஜாவை பயன்படுத்துறாங்க. அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்காது, எழுதி கொடுத்துருப்பாங்க, போட்டிருப்பான் அந்த ஆளு. காலையில எல்லாரும் செருப்பால் அடிச்சோன்னா ட்விட்டை டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுதான் அவனுங்க, இதுதான் அவனுங்க. அது நம்ம காங்கிரஸை பொறுத்தவரையிலையும் நம்ம அது மாதிரியான ஒரு கட்சி இல்லை. இவங்களை மீறி திராவிட கட்சி மீறி உடனே கம்ப தூக்குறதும் ஓத்தாங்கம்மான்னு வாயில வராது. அது வந்து அவங்களுக்கு பலம் நினைச்சுக்கிறாங்க. பண்ணையார் கட்சின்னு. உண்மைதான், நம்ம பண்ணையார் கட்சி தான். பணக்காரனா இருந்துதான் இந்த நாட்டுக்காண்டி எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். இவங்க பரதேசியா வந்தவனுங்க தானே. இன்னைக்கு பண்ணையார் மாரி இருக்கானுங்களே, இப்போ எங்கேருந்து வந்துச்சு? அதை ஒத்துக்க மாட்டானுங்க. அதனால இப்ப நம்மளை பொறுத்தவரையிலும் என்னன்னா, நீ எப்படி அடிக்கிறியோ அந்த போருக்கு நம்மளும் தயாராயிட்டோம். நீ ஒரு கல்லை விட்டு அடிச்சனா நானும் திரும்ப அடிப்போம். காங்கிரஸ் அடிக்குங்கிற அச்சம் அவனுக்கு வரணும். அதை நம்ம உருவாக்கணும். நீ பேஸ் இல்லை, மட்டை இல்லை, இந்த கதை மயிரெலாம் அவனுக்கு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு தான் அவனுக்கு தெரியுமா? பூத்தில் ஆள் இல்லை, உங்களுக்கு ஒன்றிய லெவலில் ஆள் இல்லை, ஊருக்கு 2 ஓட்டு இன்னைக்கு தான் தெரியுமா? அப்போ அவ்வளோ பொட்டையா கண்ணை மூடிட்டு இருந்தானுங்களா அந்த தேர்தலில்? என்ன மயத்துக்கு இந்த கூட்டணி வேணும்னு யாரு கெஞ்சினா? காங்கிரஸா கெஞ்சிச்சு, ஐயா எங்களை விட்டுறாதீங்கன்ட்டு. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல சார், இதெல்லாம் நல்லா ப்ரொமோட் பண்ணி விடுங்க, எல்லா பக்கமும் தெரியட்டும், அந்த நாதாரிங்களுக்கு போய் கேட்கட்டும் அவனுக்கு. கண்டிப்பா. யாரு கெஞ்சினா? அவனுங்க தான் நம்மளை விட்டுறக்கூடாதுன்ட்டு 28 கட்சி ரோட்ல ஒருத்தன் கொடியை தூக்கிட்டு போனான்னா உடனே கூப்பிட்டுருவாங்க வான்னு. ஏன் உனக்கு அந்த அவ்வளோ பயம்? காங்கிரஸ் விடாம பிடிச்சிக்கிட்டது நீங்க. சரி முடிஞ்சிருச்சு, நீ 118 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க போறப்ப காங்கிரஸ் ஓடியாந்துருச்சு. நீ துரோகின்னு கத்துறதுக்கு நீ ஆட்சி அமைக்கவே முடியாது. படுத்துருண்டாலும் அமைக்க முடியாது, நமக்கு தெரியும். ஆனா நீ கள்ளத்தனமா பிஜேபி சொல்றான்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு சீன் போட்டிருந்தது எங்க தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எப்படி இருப்போம்? அவனுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நம்ம 5 பேர் வந்தது அதிமுக ஆட்சியில ஆதரவுல இவங்க, அதாவது இவங்களை பொறுத்தவரையிலையும் டிவிக்கு ஆட்சியை ஃபார்ம் பண்ணிட்டா அடுத்த 20 வருஷத்துக்கு டிவிக்கே ஒழிக்கவே முடியாதுன்னு இவங்களுக்கு மைண்ட் செட்டு. அப்போ இவர் ஆட்சியிலே உட்காரக்கூடாது, இப்பவுமே காலி பண்ணும். அப்போ அதுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம், பதவிக்கு வேண்டி எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலான்றதுதான் இவனுங்க புத்தி. காங்கிரஸ்க்கு அந்த புத்தி கிடையாது. ரைட்டா? அதுக்கு என்ன பண்றாங்க, ஏடிஎம்கேவே சிஎம் ஆக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க இறங்கிட்டானுங்க. அப்போ அதுக்கு போனாலும் இந்த 5 எம்எல்ஏ தேவை. அது விட்டுட்டு வந்துட்டோமேங்கிறதா இவங்களுக்கு கவலை. அதுதான் அவனுக்கு பிரச்சனை. அதான் இவங்களோட பிரச்சனை. இனி நான் என்ன, இனி நம்ம எந்த விதத்திலயும் அவங்களுக்கு நம்ம தாழ்ந்தவர்கள் இல்ல. 5 எம்எல்ஏ எங்கனால ஜெயிச்சான் போனான்னு சொல்றானுங்களே. 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு நிக்கணும்னா அவங்களும் ரிசைன் பண்ணணும்ல. 59 ரிசைன் பண்ணிட்டு நிக்கணுமா இல்லையா? அதையும் சொல்லணும்ல அவனுங்க. இப்ப வேணாம், ஏதாவது ஒரு தொகுதி எடுத்துட்டு நிக்க சொல்லுங்களா அவங்கள. காங்கிரஸ் இல்லாம நாங்க ஜெயிச்சு நம்மளை விட்டுருங்க, உங்களாலதான் நீங்க ஜெயிச்சேன்னு நீங்களா கூவிக்கோ. பட் காங்கிரஸ் இல்லாம எங்களால ஜெயிக்க முடியும்னு ஒரு தொகுதி, இப்ப இருக்கிறதுல ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிட்டு நிக்க சொல்லுங்க. அவங்க துணை முதல்வர நிப்பாரா? இன்னைக்கு ஐஎம்எல் தலைவர் கூட செருப்பாலே அடிச்சு விட்டாரு பாருங்க. எங்க ஓட்டு இல்லாம எங்கேயும் ஜெயிக்கலன்ட்டாரு சார். ஓட்டு போடுறதுக்கும் நீ பூத் கமிட்டி வச்சிருக்கிறதுக்கும் ஒரு மேட்டரும் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் ஆட்சி பிடிச்சப்ப பூத் கமிட்டி வச்சு ஆட்சி பிடிச்சா இல்ல? ஆம் ஆத்மி ஆட்சி பிடிச்சப்ப பூத் கமிட்டி வச்சு ஆட்சி பிடிச்சாங்க இல்ல? இப்ப டிவிக்கே வந்துச்சு, எல்லா இடத்துலயும் பூத் கமிட்டி போட்டு பூத்துக்குள்ள யாருமே உட்கார விடல சார். அவங்க அமைதியா இருந்துட்டாங்க. இவங்ககிட்ட சண்டை போடாம உண்மைக்கே செருப்பால் அடிச்சது இவங்களுக்கு பாடம். இவங்களுக்கு இன்னொன்னு தாங்க முடியாத காரணம் என்னன்னா, நிறைய ஊர்ல என் பூத்து முத கொண்டு யாருமே பூத்துக்கும் வரல, ஓட்டும் கேட்கல, ஒண்ணும் பண்ணல. ஆனா மனசுக்குள்ளேயே வச்சு போய் குத்திட்டாங்க ஓட்டை. இதுக்கப்புறம் தான் இப்ப கிளம்பி வந்தா தெரியுது இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு.
ரைட்டா? அதனால உனக்கு பூத்து கமிட்டி மேட்டர்ல ஓட்டு போடுற மக்கள் தான் அவசியம் முக்கியம். அது காங்கிரஸ்க்கு இருக்கு, உனக்கு இல்ல. நீ பெனாத்திட்டு இருக்கிற எல்லா ஓட்டையும் சேர்த்து வச்சு 32%, 33%, 40% வாய்க்கு அந்த மாரி பேசுறது. இவங்க பேச முடியல. அவரு அந்த போக்குவரத்து துறை அமைச்சரை வச்சு பேச வைக்கிறது, அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சு பேச வைக்கிறது. இவனுங்க பொட்ட சார், இந்த மொத்த குடும்பமும் கலைஞர் மட்டும்தான் சார் அங்க ஆம்பளை. ஜெயில தூக்கி போட்டாலும் சரின்ட்டு போவான் அந்த ஆளு. இவங்க 2 பேரும் இப்ப நாளைக்கு இடி ரைடு மாப்பிள்ளைய பிடிக்கிறேன்னு சொன்னா அப்படியே கவுந்துருவானுங்க. ஆமா. சேகர் ரைட்டா? பாபு 2 நாளா தலைமறைவுனா, போனை சுவிட்ச் ஆஃபா, ஆளை காணோம். இல்ல அவருக்கு வந்து சார், ஆண்டவன் கருமா இதெல்லாம் நம்புனீங்கன்னா ஆண்டவன் பார்த்துப்பான். அறநிலைத்துறை அமைச்சரா இருந்துட்டு அவர் பண்ண அட்டூழியம் என்னங்கிறது எல்லா கடவுளுக்கும் தெரியும். அந்த ஆள் அதுக்கு அமைச்சர் ஆனதுக்கு துர்காமாக்கு இது கொண்டுட்டு போய் துண்ணூறு கொண்டு போய் கொடுக்கறதுக்காண்டியே அந்த துறையை வாங்கி வச்சிருந்தாரு தவிர்த்து வேற நல்லது அறநிலைத்துறையில சேர்ந்து நல்லது பண்ணணும்லாம் பண்ணல. பகுத்தறிவு எனக்கு என்னென்னவோ வருது கோவம். அதனால இவனுங்க கத்திக்கிட்டே இருக்கட்டும். இவங்க கத்த காங்கிரஸ் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. காங்கிரஸை எந்த காலத்திலயும் எவனாலையும் அழிக்க முடியாது. இன்னொன்னு, பிஜேபிக்கு எதிரான ஒரே கட்சி இந்த உலகத்திலேயே காங்கிரஸ் மட்டும்தான். என்னைக்கும் அதனோட கையே கொடுக்காத ஒரு கட்சியா காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா இன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் RSS எதிர்க்கிற ஒரே ஆம்பளை அவர் தான். ஈவன் காங்கிரஸ்லயே கூட சில கள்ள பயிலுங்க இருக்காங்க, அதையும் ஒத்துக்கிறோம். RSSக்கு ஆதரவாவோ பிஜேக்கு ஆதரவோ இருப்பாங்க, அது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, ஜனநாயக கட்சியில இருப்பாங்க. பட் நம்ம தலைவன்ற ஒரு ஆளை மட்டும் யாருனாலையும் விலையோ ஏதோ கொடுத்து வாங்க முடியாது. RSS பிஜேபிக்கு எதிர்ப்பா. ரைட்டா? நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறானுங்களே, பிஜேபி வந்துடக்கூடாது, மோடியா ஸ்டாலினா? ஏன்டா நடக்கிறது அசம்பிளி எலெக்ஷன்ல, உனக்கு என்ன மோடியா ஸ்டாலினா? இந்த பிட்டெல்லாம் போட்டல 2029 பிஜேபியோட போக மாட்டேன்னு இப்போ காங்கிரஸ் நாங்கள் சேரவே மாட்டோம்னு தீர்மானம் போட்டானுங்களே. இந்த மயிராண்டி நொன்னைங்க இந்த தீர்மானம் போட வேண்டியதானே? நாங்கள் பிஜேபியோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு தீர்மானத்தில் வாசிக்க வேண்டியதானே? அவங்க அவ்வளோ தைரியமான ஆளுங்க, அதையும் செஞ்சிருக்கணும்ல. தேசிய கட்சியோடய நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்யா. பிஜேபியோட 5 வருஷம் அமைச்சரவையில் இருந்தாங்கல்ல, இவங்க இல்லாதவங்களா? ஆல்ரெடி இவங்க 99 5 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க தான் அவங்க. ஹலோ எவ்வளவு பாப்பா? சார், அதனால இவங்களுக்கு பதில் நம்மளும் தேர்தலில் கொடுப்போம். அது வரையும் இவங்க அடக்கிட்டு இருந்தாங்கன்னா அடக்கிட்டு இருப்போம். எவனும் காங்கிரஸ்காரன் பேச முடியாமையோ சண்டை போட முடியாமையோ எல்லாம் இல்ல. ரைட்டா? அதனால எல்லாத்துக்கும் நம்மளும் துணிஞ்சுதான் இருக்கோம். நம்ம ஏதோ நம்ம தலைமை மேல அறிவிச்சிச்சு போனுச்சு. இதுல வேற நாங்க உங்களை பிரதமர் வேட்பாளர்னு இவரு தான் புடுங்கினாராம். ஒன்னு அன்னைக்கு ராகுல் காந்தி 21 வந்து இவர் தான் சிஎம்னு காட்டலாம். 21 இவர் சிஎம் ஆயிருப்பாரா? நீ 21 சிஎம் ஆயிட்டு 24 சொல்லலையே ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு. 19 சொன்ன ரைட்டு. அதுக்கு 21 நாங்க வந்து சொன்னோம் நீ தான் முதலமைச்சர். 9 நாள் ராகுல் காந்தி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிருக்கேன். நான் பண்ணிருக்கேன், நான் கூட கடந்து ஓடி இருக்கேன். என் காலு கார்ல மாட்டி காலு பிராக்சர் ஆயிடுச்சு எனக்கு. அதோடய ஓடுனேன். எனக்கு 21 சீட் நான் வாங்கினேனா? திமுகக்கு தானே ஓட்டுக்கு, திமுகக்கு தானே ஓடுனா, கட்சிக்கு தானே சார் ஓடணும். ஆமா, 24 நமக்கு. அப்ப 21 ராகுல் காந்தி வந்தாரு, உனக்கு சிஎம் பண்ணி விட்டாரு, முடிஞ்சிச்சு உன் கதை. இல்லாட்டி அப்பவுமே கஷ்டம் தான். அப்ப மட்டும் பெருசா 21 மட்டும் எப்படி ஜெயிச்சோம் எல்லாரும்? 24 திரும்ப வந்தப்ப சொல்ல முடியலையே. திருத்தணியை தாண்டி உங்களால ஓட்டு வாங்க முடியுமா? நான் கேட்கறேன். உங்களை வச்சுக்கிட்டு உங்களால காங்கிரஸ் எந்த அளவுக்கு அலிமானத்துக்கு போயிடுச்சு தெரியுமா? உங்களோட கூட்டணி இருக்காங்கிறதுனாலே பிற மாநிலத்தில் நாங்கள் கீழே அடி வாங்கிட்டு இருக்கோம். அந்த சரி நம்ம இந்த நட்பு தலைவரோட நெருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்கல அப்படின்ட்டு டீசெண்டா நீ போனா நம்மளும் டீசெண்டா போவோம். நம்மளும் கிளறணும்னு வச்சுக்க இந்த குப்பைய. அவங்க நாத்தத்துல செத்துருவானுங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு உரைக்காது. இந்த பக்கம் ஏன் திருத்தணியில ஜெயிக்க முடியல? டிஎம்கே எத்தனை வாட்டி திருத்தணியில ஜெயிச்சிருக்கு? அங்க கோவாரி தான் தெலுங்கு பேசிட்டு ஜெயிக்கிறாரு. இவங்க போய் ஹோசூர்ல ஜெயிக்க சொல்லுங்க. இவங்கள பார்டர் தாண்ட முடியாது இவங்களால. இந்த பேச்சு பேசுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீர்மானம் போட்டிங்களா, ரைட்டு, சந்தோஷம். இன்னொரு தீர்மானத்தை உங்களால வாசிக்க முடியுமா? எந்த காலத்தையும் நாங்கள் பாஜகவோடும் கை கோக்க மாட்டோம்னு முடியாது இவங்களால. அதனால கோழைகள் கதறுவார்கள், கோமாளி ஆவார்கள். என்ன ரொம்ப எமோஷன் ஆக்கி விட்டுட்டீங்க யாரோ பேசி கிளப்பி. நீங்க பேசுங்க, நான் ட்ரெயின் வேற பிடிக்க போனேன். ட்ரெயினுக்கு போயிட்டு இருக்கேன், ஊருக்கு போயிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஓகே.
இல்ல இந்த இதுல என்ன இதுல நாங்க இதுல 2 என்னன்னா பேரும் சேர்ந்து கெட்ட வார்த்தையை தவிர்த்து எழுதவே தெரியாது. இது நம்ம பேசுறதுக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு டீசெண்டா என்ன பேசினாலும் இவங்களுக்கு பதில் வந்து கெட்ட வார்த்தை இல்லாம பதிலே கொடுக்க தெரியாது. அதான் அதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பூரா பேரும் கெட்ட வார்த்தை போட்டு தானே எழுதுறான் ம் எல்லாம். இல்ல அவங்க வீட்டுல அவங்க எல்லாம் பழக்கமே அப்படிதான், வீட்லயே அப்படிதான் பேசிப்பாங்க போல. ஆமா ஆமா. ம் டிஆர்பி ராஜா டீம். ம் நேத்து நல்ல நான் நேத்து ஒன்னு எழுதியிருந்தேன் ராஜாக்கு. அதை என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருக்கே அனுப்பிச்சு விட்டேன். அவர் டெலீட் பண்ணோன்னு. கேட்டியில் லைன்ல இருக்காரு. பேசுங்க brother. மகேந்திரன் ஸ்பீக்கர் கொடுங்க. போட்டாச்சு. ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க. ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன் பிரதர். நான் இப்போ இந்த அடுத்தது வந்து இவங்க வந்து இப்போ எல்லா மினிஸ்ட்ரி மேலேயும் ஏதாச்சும் ஒரு இது சொல்ல முடியுமான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்பப்போ ஒரு குறைய சொல்றது, தேவையில்லாத மின்வெட்டுக்கு நேத்து ஒரு பிரச்சனை பண்றாங்க. இல்ல டே 1ல ஆமா இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. டே 10ஆம் தேதியில இருந்து நடந்து முடிஞ்சதுல இல்ல இருந்து சார், ஆரம்பிச்சிட்டானுங்க. 60 ஆண்டு காலமா இதுல ஆட்சியில இவங்க இருந்தப்ப இவங்க வைத்த அரசு ஊழியர்களும் இவங்களுக்கு விசுவாசமான அரசு ஊழியர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டா? ஆமா ஏன்னா 60 வருஷமா இவங்க தான் இருந்திருக்காங்க, இவங்க தான் ரெக்ரூட் பண்ணாங்க, இவங்க தான் வச்சிருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு அவப்பெயர் உண்டாக்குறதுக்கு ஏதாவது அப்பப்போ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் வந்து முட்டாள் இல்லைங்கிறத நம்ம எல்லாம் தெளிவா இருக்காங்கிறத இந்த தேர்தலில் காட்டிட்டோம். அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்து இந்த ஆட்சியை வந்து அமைக்க முடியாம ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்போ இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து இப்படியான ஒரு பிரச்சனையான நிலையில வந்து மக்களை கைவிட மாட்டாங்க. அதுக்கு தான் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, ஐஎம்எல்யூ முதற்கொண்டு டி டி இவர் டிவி கேக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எல்லாம் தெரியாம இல்ல. அதனால இவனுங்க அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இந்த விளையாட்டு, சித்து விளையாட்டுலாம் விளையாண்டு பார்த்து டயர்ட் ஆயிடுவாங்க இவங்க. அதனால நம்ம வந்து ஒன்றும் பொம்மையை பார்த்து எல்லாம் நம்ம போல, இவங்க பொம்மையா இருந்ததுனால தான் நம்ம அங்க போயிட்டோம். ரைட்டா? ஒரு மந்திரியும் காலையில டூர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 7 மணிக்கு இந்த ஊர், 7:05க்கு அந்த ஊர், 7:08க்கு அந்த ஊர்னு எல்லாம் சுற்றுப்பயணம் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒழிஞ்சு அங்க போய் உருப்படியான ஒரு வேலையும் செய்யல. அவங்க கட்சிக்காரங்களே அவங்க மதிக்கல. சால்வை வாங்கி வச்சு 8 மணிலேருந்து ரோட்ல நிற்பாங்க, இங்கே 11 மணிக்கு வருவாங்க, காட்டிட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ரைட்டுங்களா? அதனால இப்போ நடக்கிற அரசாங்கத்தில் வந்து மந்திரிகளை குறை சொல்றதுக்கு போறதுக்கெல்லாம் அவங்க முயற்சி பண்ணட்டும், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது அரசியலுங்கிறப்ப அதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. அதையெல்லாம் சமாளித்து தான் நம்மளும் வரப்போகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறது, நம்ம வந்து அவங்கள மாதிரியான இந்த மாரி ஒரு மிச்சவங்களை தவறுன்னு சொன்னால் திருத்திக்கிறதுக்கான ஒரு தன்மை ஒருத்தவங்களுக்கு இருக்கணும் அரசு பண்ணுறவங்க கிட்ட. இல்லை எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த அகம்பாவமும் ஆணவமும் தோத்த பிறகு அவங்களுக்கு குறையலைங்கிறது தான் நம்மளோட வருத்தமும். அதுமாரி உண்மையான தோல்விக்கு காரணம் காட்டாம சம்மந்தமே இல்லாம ராகுல் காந்தி இதில் இழுத்து கொண்டு வந்து விடுறதும், இன்னொன்று நமக்கு என்னமோ அவங்க அள்ளி அள்ளி பண்ணிட்ட மாதிரி சொல்றதும். ஒரு கோயிலில் ஒரு நிர்வாகி போடல இவனுங்க. ஒரு கோயிலில் ஒரு ஸ்கூல்ல வந்து இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கும், அதுல உண்மைக்கே காங்கிரஸ்காரன் பிள்ளையெல்லாம் படிக்குது, இவன் பிள்ளையெல்லாம் கான்வென்ட்ல படிக்குது. அவங்க போட்ட தலைவர்கள் அவன் பிள்ளையெல்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்காதவங்களே அவங்க போட்டுப்பாங்க. அதுல ஒரு காங்கிரஸ்காரன் போட மாட்டாங்க. இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதா? கொள்ளையடிக்காதம மக்கள் சேவை ஆற்றத்திலேயே இவங்க போட மாட்டாங்க. ஆனா அதுல போய் அவங்க ஏதாவது நாட்டாம பண்ணிட்டு தருவாங்க. அப்புறம் இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடல, கூட்டணி. நீ எங்க மதிச்ச? எந்த விசிகாலேருந்தோ எந்த கம்யூனிஸ்ட்காரங்கள்லேருந்தோ இவங்க இந்த கோயிலில் 5 பேர் உறுப்பினர்ல ஒரு உறுப்பினர் போட்டுருக்கேன்னு சொல்லுங்க. நான் சொல்றது வந்து பெரிய இந்த கபாலீஸ்வரர் கோயில், இது பேர் என்ன, மருதமலை, இந்த திருத்தணி, இந்த மாரி பெரிய கோயிலில் சொல்ல. நான் சாதாரணமா ஊர்ல எந்த விதமான சொத்தும் இல்லாம இஓ கண்ட்ரோல், அறநிலையத்தலைவர் கண்ட்ரோல்ல இருக்கிற கோயிலில் சொல்றேன். போட்டிருக்காங்களா அவங்க? அதனால உண்மைக்கே திருமாவளவன் சொன்ன மாரி எல்லா தொண்டர்களும் இவங்களை இப்ப இல்ல எப்போதுமே விரும்பாம தான் இருந்தாங்க. ஆனா என்ன, ஒரு நம்ம தொண்டர்கள்ட்ட ஒரு மேட்டர் அப்படின்னா, தலைவர் சொல்லிட்டாங்கன்னு தேர்தல் வரைக்கும், தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் அவங்களோட விசுவாசமா தான் இருந்தோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்கள மாரி எல்லாம் கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம். அதுல அவங்க தொண்டர்களும் இருந்தாங்க நமக்கு. அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல, அவங்க தொண்டர்களும் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கு அவங்க அந்த கட்சி தலைவரே அவங்க தொண்டர்களை மதிக்கலையே, அவங்களும் இன்னும் புலம்பிட்டு தான் இருக்காங்க.
அதனால அவங்களும் நமக்கு விசுவாசமா தான் இருந்தாங்க. தொண்டர்கள் எல்லாம் விசுவாசமா தான் இருந்தோம். அரசியல் சூழல் மாறும்போது ஒரு அரசியலுக்காண்டி ஒரு 60 ஆண்டு காலமா ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்புக்காண்டி உன்னோட வாய்ப்பை பறிச்சிட்டு நம்ம இங்க வந்தானா நீ இந்த இவ்வளவு பேச்சு பேசலாம். அது கிடையாது. நாங்க இருந்து உனக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. அதனால இங்க கொடுக்குறோம். நீ இதை பாராட்டி இருக்கணும். இதுல வந்து என்கிட்ட சொல்லிட்டு போலன்னா என்ன சொல்லிட்டு போறது? ஒன்னு நீயே தான் நகரு காத்து வரட்டுன்னு சொல்ற. அப்ப நான் தான் போயிட்டு என்ன காத்து வரட்டுன்னு இருக்க வேண்டிய அப்ப எதுக்கு புலம்புற? அதனால அவங்களால அது வந்து ஜீர்ணிக்க முடியாத விஷயம் என்னன்னா டிவிக்கு ஆட்சி அமைச்சது. அதுல நம்ம அடிமையா நினைச்சிட்டு இருந்தோம் இந்த காங்கிரஸ. அவங்க போய் 2 அமைச்சர் ஆயிட்டாங்களே அப்படிங்கறத இன்னும் தாங்கிக்க முடியல. நம்ம ஒரு வார்டுல கூட இவங்களை விடாம இருந்தோமே. இவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்களே. நாளைக்கு உள்ளாட்சியில செருப்பாலே அடிப்பாங்களே நம்மள. நாளைக்கு நம்ம இல்லாமலே ஜெயிக்க போறாங்களே. டிவிக்கோட சேர்ந்து ஜெயிக்கிறோம், எப்படியோ ஜெயிக்கிறோம். நாளைக்கு ஆட்சிக்கு 29 வந்துடுறாங்கன்னா என்ன பண்றது? இந்த மாரி எல்லாம் அச்சம். அதனால அவங்க உண்மையான ஒரு நெஞ்சுரம் இருந்தா தீர்மானம் இதை போடணும். நாங்கள் எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோங்கிற தீர்மானத்தையும் வாசிச்சிருந்தாங்கன்னா அவங்க நெஞ்சில உரம் இருக்குன்னு அர்த்தம். ஆட்சி முடிஞ்சோடனே சொல்லாங்க எங்கிட்ட 30 MP இருக்குன்னு போடுறாங்க. 30 MP அவருக்கு கொடுக்க போறாங்களாம். யாருக்கு? பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்களாம். அப்ப அவங்க கள்ள உறவுல தானே இருந்துட்டு இருக்காங்க இன்னும் வரலையும். அதுதான் வெளிப்படையாவே தெரியுது என்ன. இப்போ அவங்க போய் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து ஏதாச்சும் ஒரு இதுக்கு அக்செப்ட் பண்ணாங்கன்னா அப்ப தமிழர்களுக்கு எதிரா இல்லையா, காங்கிரஸுக்கு எதிராவா அப்போ பண்றது? இல்ல சார், அவங்க ஆதரவு கொடுக்க போறது மிச்சம் வச்சிருக்க 70,000 80,000 கோடி வச்சிருக்காங்களா அதை காப்பாத்திக்கிறதுக்கு. அப்ப வேற தமிழ் இன்னமும் மக்களை ஏமாத்துறது இல்லையா, முதுகுல குத்துறது ஏங்க என்னங்க நீங்க நம்மளே நம்ம தற்கொலை மாரி பேசிட்டு இருக்கோம். அவங்க என்னங்க மக்களுக்காண்டி அங்க இருக்காங்க, மக்களை காப்பாத்துறாங்கன்னா. அவன் 75,000 கோடி சொத்தை காப்பாத்துறதுக்காண்டி பாத்துட்டு இருக்கான். நீங்க இப்ப போய் மக்களை காப்பாத்துறாங்க, கட்சியை காப்பாத்துறாங்க, காங்கிரஸ்க்கு எதிர்ப்புன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லாட்டி அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். நீங்க காங்கிரஸோட கிழிச்சாதான் பேசினாதான் இன்னும் வலுவா நீங்க 2 பேரும் எதிர்ப்பா இருந்தா தான் சேர்த்துக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. அதனால கூட தீர்மானம் போட்டிருப்பாங்க. அடிச்சு வச்சிருக்க பணத்தை காப்பாத்துறதுக்கு பாக்குறாங்க அவங்க, மக்களை காப்பாத்த பாக்குறாங்களாம். ஏன் சார் நீங்க வேடிக்கையா? எந்த மக்களை அவங்க காப்பாத்திருக்காங்க? அப்படித்தானே இங்க பேசுறாங்க. நரேட்டிவ் செட் பண்ணி அப்படி ஒரு பில்டப் கொடுக்குறாங்கல்ல. நாங்க வந்து பிஜேபி இன்னொரு கதர் என்னன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட், அந்த அசிஸ்டன்ட், ஆம்புலன்ஸ் டிரைவரு, வேற என்ன தம்பி அந்த கோனி ஊசி தைக்கிறது, அது என்னது கோஆபரேட்டிவ் ரேஷன் கடையில இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைக்கு எல்லா பயிலும் அட்வான்ஸ் நான் வாங்கி தரேன், நீ வாங்கி தரேன், 8 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் பணம் வாங்கி வச்சிருக்காங்க. ஆட்சி வேற போயிட்டு அவங்க வேற காசு கேட்பாங்க, அந்த காசு வேற கொடுக்கணும். இது மாதிரி பல பிரச்சனை இருக்கு சார். அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், ஆர்டிஓக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், ஏசி போலீஸ் ஏசி எங்க மாத்திரம் அங்க மாத்திரன்னு வாங்கின காசுக்கெல்லாம் எப்படி பதில் என்ன? நம்ம தான் ஆட்சிக்கு வந்துருவோங்கிற தென்னாவட்டில் அவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க. இப்ப அந்த பயம்லாம் வேற இருக்கும்ல, வாங்கின கையூடலுக்கு என்ன பண்றதுன்னு. 13ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் டெண்டர் போட்டானோ 10% கமிஷன் வாங்கிட்டு அதை கேன்சல் பண்ணி விட்டாங்க இவங்க. இப்ப அவனுக்கு எல்லாம் கதறுவானும்ல. அதனால இவங்களோட நிலைமை வந்து அந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு. பாவம். ஏதாவது பரவாயில்ல விடுங்க. நமக்கு என்ன, எனக்கு ஒரு சந்தோஷம்னா காங்கிரஸ் இவ்வளவு வலிமையா இருக்குங்கிறது இப்ப அவங்க கத்தி தான் காங்கிரஸ்காரனுக்கும் தெரியுது, மக்களுக்கும் தெரியுது. கண்டிப்பா அண்ணா. அதனால இன்னும் கொஞ்சம் கத்துட்டணும். இல்லை நான் பதறானோண்ணே. இப்போ காங்கிரஸை பார்த்தாலே காங்கிரஸை தான் இப்போ வந்து ரொம்ப மிகப்பெரிய துரோகின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ 2வது நம்ம தானே எல்லாரையும் ஒருங்கிணைச்சது, கம்யூனிஸ்ட்லேருந்து. நம்ம ஒருங்கிணைக்கிறோமோ மக்களுக்காண்டி அவங்க வந்தாங்களோ என்ன. காங்கிரஸ்ங்கிறது வாக்கு பேஸ் உள்ள கட்சி. கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா. ஹரிகிருஷ்ணன் பேசுங்க. ஹரிகரன். வணக்கம் ப்ரோ. முதல்ல வாழ்த்துக்கள் காங்கிரஸ் டிவிக்கேன்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பேஸ் போட்டதுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஸ்பேஸ்ன்னு வரணும். ஸோ அதை கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இப்ப திமுகவோட நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னா பிஜேபியை நோக்கி நகர்த்திட்டு இருக்குது. அதுக்கு வந்து சில ரீசெண்டா நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்ற பாருங்க. முதல்ல நேஷனல் டிவியில ஆஜ் தக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது பண்றான், ஒரு நியூஸ் போடுறான், பிளஸ் ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கான்.
பிஜேபியோட அலையன்ஸ்ல வந்து டிஎம்கே வந்து மூவ் ஆக பார்க்குது. அதுக்கு முதல் ஸ்டெப்பா வந்து பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு தனி சீட்டு ஒதுக்க சொல்லியிருக்காங்க. நாங்க இனிமேல் காங்கிரஸ் கூட உட்கார மாட்டோம்னு சொல்லி ஏற்கனவே கனிமொழி எம்பி சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா சரியா? அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, பிஜேபி வந்து இப்ப மறைமுகமா ஒரு நேஷனல் மீடியாவை வச்சு ஒரு நியூஸ் ஒண்ணு குடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஃபீலர்ஸ். அந்த ஃபீலர்ஸ விட்டு தொண்டர்கள வந்து மனச மாத்துறதுக்கு ஒரு வழி பண்றாங்க. இந்த பக்கம் டிஎம்கே அது எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த இளைஞரணி வச்சு அங்க காங்கிரஸ் ஒழிகன்னு ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற காங்கிரஸ் போய் வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஐயுஎம்எல், விசிகா போனதுதான். அது இல்லாம குறிப்பா காதர் மொய்தீன் நேத்தி வரைக்கும் நாங்க நேத்தும் திமுகவுல தான் இருந்தோம். இன்னைக்கும் திமுகல தான் இருக்கோம். நாளைக்கும் இருப்போம்னு சொன்ன காதர் மொய்தீன் வந்து இன்னைக்கு வந்து புதிய தலைமுறையில போய் சொல்றாரு, திமுக, அதிமுக கூட்டணி போடுறதுக்கு எங்கள கேட்டாங்க. எங்களே கூப்பிட்டாங்க. நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்னு அவரு சொல்லிட்டாரு கடைசியா. யார இவங்க 60 வருஷமா கூட்டணியில வச்சு நம்பி இருந்தாங்களோ, இன்னைக்கு அவரே சொல்லிட்டாரு, இந்த 2 பேரும் கூட்டணிக்கு பண்ணாங்க. உங்கள யாரு கூப்பிட்டதுன்னு கேட்டா நான் பேரு சொல்ல. ஆனா திமுகல தான் என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்லிட்டாரு அவரு ஓப்பனா. திருமாவளவன் போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நியூஸ் 18ல வந்து அவரோட அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா அவர் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, நான் ஸ்டாலினை போய் மீட் பண்ணேன். ஸ்டாலின் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு டெவலப்மெண்ட், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு. நான் அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து அவர் காசிப்புன்னாரு. அது வேற. திருமாவளவன் ஒரு ரொம்ப நாளா ஒரு குழப்பத்துல இருந்தாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழப்பத்தை விட்டு வெளியே வராரு. அவரு சொல்லிட்டாரு. பேபி இதே மாதிரி வந்து இந்தியா டுடேல சொன்னாரு நேஷனல் மீடியால. அடுத்த நாள் வந்து சென்னை வந்துட்டு அவர் வந்து மாத்தி சொன்னாரு. அதுவும் எதனால 2வது நாள் சொல்றதெல்லாம் எதனாலன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுக எப்படிப்பட்ட அழுத்தம் கொடுக்கும், எந்த மாதிரி ஆளுங்கன்னு சொல்லி. சரி அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களே, சிபிஐ வெளியில இருந்து ஆதரவு தர சொன்னாங்க. அவங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, சிபிஐஎம் சண்முகம் பார்த்தீங்கன்னா அவருமே சொல்லிட்டாரு பேட்டியில. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டியில வந்து கிளியரா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் அவரும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி சிபிஐல இருக்கிற வாசுகின்ற அந்த ஜெனரல் செக்ரட்டரி அவங்களும் சொல்லிட்டாங்க. இத்தனை பேர் இவங்க யாரெல்லாம் இவங்க கூட்டணி கட்சின்னு சொன்னாலும் இன்னைக்கு வெளியே வந்தவங்க எல்லாருமே எல்லா கட்சி தலைவரும் சொல்லிட்டாங்க. சரியா? சோ இதெல்லாம் திமுக வந்து தனிமைப்படுத்துது. இத்தனை பேரை விட்டுட்டு அவங்க காங்கிரஸ் ஒழிகன்னு இந்த தீர்மானம் போடுறது வந்து அவங்க வந்து அவங்களோட ஆக்ஷனை ரெசிப்ரோகேட் பண்றாங்க. பிஜேபி கொடுத்த ஃபீலருக்கு வந்து பதிலுக்கு இவங்க ஒரு ஃபீலர் அனுப்புறாங்க. ஆமாங்க, நாங்க வந்து காங்கிரஸை எதிர்க்கிறோம், நாங்க வந்து உங்க கூட வரத்துக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃபீலர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது ரெண்டும் இப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு சைட்ல இந்த ரவீந்திரன் துரைசாமி தெரியும், பக்கா ஆர்எஸ்எஸ் அந்த ஆளு. அவனோட ரீசெண்டான 2-3 நாளா அவனோட நடவடிக்கையை பாருங்க. அவன் டிவி விவாதங்களா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், அவன் என்ன பண்றான், பிஜேபி இப்ப வந்து என்டிஏ கூட்டணியில ஏடிஎம்கே இருக்கு. இந்த ஏடிஎம்கே வெளியே அனுப்பணும். அதுக்காக வந்து அவன் பண்ற பிரச்சாரம் லாஸ்ட் 2 நாளா அவன் பண்ற பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எடப்பாடி வந்து காங்கிரஸை வந்து ஆதரிக்கிறாரு. அதுக்கு உதாரணம் வந்து அவர் வந்து போட்ட ட்வீட், சதீஷனோட ஃபங்க்ஷனுக்கு வந்து இவரு முதலமைச்சர் விஜய் வந்து போய் கலந்துக்கல. அத வந்து 3 மணி 2:54 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, மதியானம் 2:54க்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ட்விட்டர்ல வந்து வாழ்த்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி அத சொல்றான். அடுத்தது வந்து ஏடிஎம்கே வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2029க்கு வந்து சப்போஸ் டிவிகே வந்து காங்கிரஸை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு அவன் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் இந்த ரவீந்திர துரைசாமி வாயில இருந்து வர வார்த்தை பார்த்தீங்கன்னா டேக்கன் ஃபார் கிராண்டட், டேக் இட் ஆர் லீவ் இட், இதுதான் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து எங்க விஜய் வந்து காங்கிரஸை வந்து டேக் இட் ஆர் லீவ் இட்னு சொல்லி ஒரு 10 சீட்டு தான் கொடுப்பேன், ஆஃபர் அந்த மாதிரி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா, அப்ப வந்து எடப்பாடி வந்து நான் 20 சீட்டு தரேன், எப்படி 2024 நான் 20 சீட்டு தரேன்னு சொல்லி காங்கிரஸ்க்கு டிஎம்கே 6 சீட்டு தான் தருவேன்னு சொல்லி கடைசியில ஏடிஎம்கே ஆஃபர் பெருசா வந்ததை பார்த்து ஸ்டாலின் 10 சீட்டு கொடுத்தாரோ, அந்த மாதிரி விஜயை வந்து சீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏடிஎம்கே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஏடிஎம்கே அப்படின்னு நாங்க சொல்லி நாங்க வந்து உங்ககிட்ட சீட்டு வாங்குறோம், சீட்டு பேரம் நடத்துவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பைரசியை இப்பயே கிரியேட் பண்றான். 2026 தேர்தல் முடிஞ்சு அந்த அவங்க திமுக சொன்ன மாதிரி கை ஈரமே காயல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2029 என்ன நடக்க போகுதுன்னு இப்பயே அந்த வருங்காலத்தை உணர்ந்த ரவீந்திரன் துரைசாமி வந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அது ஜோசியம்ன்றதோட அவனோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை வெளியே நவுத்தணும், டிஎம்கேவை உள்ள கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 நிகழ்வுகளையும் அப்படி ஒன்னா ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்ன்றது தான் ஒரு நடவடிக்கைகளா இவங்க பண்ணிட்டு வராங்க. ஒரு பக்கம் ஆஜ் தக்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த நேஷனல் மீடியாவில் கொடுத்த அந்த நியூஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க போட்ட ட்வீட்டா இருக்கட்டும், இந்த பக்கம் இவங்க அதை வந்து ஒத்துக்கிற மாதிரி இவங்க வந்து காங்கிரஸ் எதிர்க்க திடீர்னு இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு எதிர்க்க போர்க்கொடி தூக்கி இளைஞர்கள் அணியை வச்சு தீர்மானம் போட்டதா இருக்கட்டும்,
இந்த பக்கம் அவங்களோட அந்த ஆர்எஸ்எஸ் வாடகை வாய்களை வச்சு பேசுறதா இருக்கட்டும். ரவீந்திரன் துரைசாமி மட்டும் இல்ல, இன்னும் சில விவாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களா வந்து பேசுறவங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, டிஎம்கேவை வந்து தனிமைப்படுத்துறத இன்னும் கூர் பண்றாங்க. ரொம்ப கூர்படுத்துறாங்க. டிஎம்கே தனிமையாயிடுச்சு தனிமையாயிடுச்சுன்னு. ஸோ மக்கள் கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டிஎம்கேக்கு வேற வழியே இல்ல. அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்கள எல்லாம் முதுகுல குத்திட்டாங்க. எதனால திடீர்னு எல்லாம் திருமாவளவன வந்து இந்த ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள்லாம் வந்து இப்ப திருமாவளவன போட்டு தாக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து இப்போ டிஎம்கேக்கு வந்து ஒரு விக்டிம் கார்டை கொடுத்து, நாளைக்கு அவங்க பிஜேபி கூட கை கோக்கறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட பிளானே. இது வந்து பக்காவா ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை இறக்கி விட்டு, நீங்க எல்லாரும் வந்து டிஎம்கேக்கு விட்டு வெளியே போன எல்லாரையும் தாக்குங்க. அதே நேரத்துல டிஎம்கேவை வந்து ஒரு விக்டிம் கார்டு ரோலை கொடுத்து அவங்கள வந்து தனிமைப்படுத்தப்பட்டது. திமுக வந்து தனிமை அடைஞ்சிடுச்சு. திமுக ரொம்ப பாவம். எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. துரோகிகள் இப்படி சொல்லி சொல்லி திமுகவை வந்து ஒரு கார்னர் பண்ணி, அங்க வந்து பிஜேபி வந்து இல்ல நீங்க வந்து உங்களோட நாங்க கை கோக்குறோன்ற மாதிரி மக்கள், அதாவது அட்லீஸ்ட் மக்கள் இல்லைன்னா கூட டிஎம்கேவோட தொண்டர்களும் பிஜேபியோட தொண்டர்களும் 2 பேரும் ஏத்துக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இது இல்லாம டிஎம்கேக்கு ப்ரெஷரும் ஒரு பக்கத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியோட இடி கேஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ண சொல்லி அமிச்சது. அடுத்த நாளே அனிதா ராதாகிருஷ்ணனோட இடி கேஸை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி அமிச்சது. ஸோ பொலிட்டிக்கலாவும் வந்து ஒரு சைட்ல வந்து ப்ரெஷரை கிரியேட் பண்ணிட்டு, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இடியை வச்சும் பண்ணி திருப்பி நான் சொல்றேன், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்ன்ற மாதிரி திமுகவை வந்து பிஜேபி நோக்கி நகர்த்துறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இப்ப நடக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப சீக்கிரம் நம்ம சொல்றது. பட் இது எல்லாமே எங்க கொண்டு போய் திமுக கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, அல்டிமேட்லி பிஜேபியோட பாதங்களில் கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் நான் சொல்ல வந்த அப்டேட்ஸ். வேற எதனா யாருக்காவது மாற்று கருத்தோ இல்ல வேற எதனா அடிஷனல், நான் சொன்னதுலேயே எதனா அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருந்ததுனாலும் சொல்லலாம். இல்லைண்ணே, நீங்கள் சொன்ன கருத்து வந்து 100% உண்மைண்ணே. ஆல்ரெடி அவனுங்க பிளான் பண்ணிட்டாங்க. அவனுங்க 2 பேருக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்கிறது வந்து இப்போ தான் மக்கள் மத்தியில் தெரிய வருது. இதுக்கு முன்னாடியே வந்து உள்ளடி வேலைகள்லாம் சில வேலைகள் பார்த்து தான் அவங்க அந்த உறவை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸாக்டா அதுதான் சொல்றேன். நீங்க என்னைக்காவது இந்த ஆர்எஸ்எஸ் ஆளுங்க வாயிலிருந்து திமுகவை வந்து பாவம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இந்த 2 நாளா இந்த ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களோட வாயிலிருந்து வர பேச்சுக்களை பாருங்க. டிவி விவாதங்கள்ல இருக்கட்டும், இல்ல யூடியூப் சேனல்ல இருக்கட்டும். டிஎம்கே பாவம், டிஎம்கேவை துரோகம் பண்ணிட்டாங்க, டிஎம்கேவை ஏமாத்திட்டாங்க, டிஎம்கேவை முதுகுல குத்திட்டாங்க, நெஞ்சில குத்திட்டாங்கன்னு சொல்லி டிஎம்கேக்கு வயலின் வாசின்னு உட்காந்துருக்கானுங்க இந்த ஆர்எஸ்எஸ்ங்கெல்லாம். அவனுக்குலாம் டிஎம்கே வந்து தனியா இருந்தா தானே சந்தோஷம் இத்தனால சொல்லியிருந்தானுங்க. ஆமாம். இப்போ உடனே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து காரணம் என்ன? ஸோ கிளியரான அஜெண்டா வந்துச்சு. அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த ஆர்எஸ்எஸ் வாய்களுக்கு. உங்களோட வேலை டிஎம்கேவை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேருங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுத்தது. அதை வந்து அந்தந்த தொண்டர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆதரவா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. எந்த பிஜேபியோட திட்டத்தை இவங்க வந்து ஆதரிப்பாங்க? இவங்க முன்னாடி எதிர்த்த எல்லா திட்டத்தையும் இப்போ ஆதரிப்பாங்களா? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ உடனே ஆதரிச்சிருவாங்களா இவங்க? ஒரே நல்ல வேலை ஒரு சூப்பர் பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. ஸ்டாலின் வந்து போன வாரம் கொடுத்த அறிக்கை என்னது? தாவேகா ஆட்சி வந்து ரொம்ப நாள் நிலைக்காது, 6 மாசத்துல போனாலும் போயிடும். அதே நேரத்துல 2029 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாருப்பா அவரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எதிர்த்துட்டு இருந்தவரு. அவரோட அறிக்கையை பாத்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 கண்டிப்பா வரும். சோ 3 வருஷத்துக்கு கூட இந்த ஆட்சி வந்து கலையும்னு சொல்லி உறுதியா சொல்றாரு. அப்ப இதுலயே நீங்க புரிஞ்சுக்க வேணாமா இவங்க வந்து என்ன திசையில போறாங்கன்னு? இவங்க அதை இப்போ அதையும் ஒரே நாடு ஒரே தேர்தலையும் ஆதரிப்பாங்க, மும்மொழி கொள்கைக்கும் ஆதரவு கொடுப்பாங்களான்னு தெரியல. அதையும் செஞ்சாலும் செய்வாங்க. இப்போ நீங்க கான்செப்ட் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும். அவங்களோட இத்தனை நாள் அவங்களோட பிரச்சாரம் என்னன்னா, டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி. அது வந்து 3 தேர்தல்ல கை கொடுத்துச்சு. இந்த தடவை அது கை கொடுக்கல. கை கொடுக்காது மட்டும் இல்லாம, இப்ப மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ற முகம் வந்து இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு. முதலமைச்சர் விஜய்க்கு வந்துருச்சு. ஸ்டாலினுக்கு இப்ப அந்த மூஞ்சி போயிடுச்சு. அதனால இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், இப்ப அவர் வந்து பிஜேபியை வந்து இப்போ எதிர்த்தாருன்னா கிரெடிட் யாருக்கு வந்து சேரும்னா, நம்மளோட டிவிகே கூட்டணிக்கு தான் வந்து சேரும். ஸோ கிளியரா வந்து கோயிங் ஃபார்வர்டு டிஎம்கே வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை கை விட்டு தான் ஆகணும்.
ஏன்னா இப்ப ஆன்டி பிஜேபின்னு இவங்க பேசினா அதை வந்து அறுவடை பண்ண போறது யாரு? அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியா இருக்கிற நம்ம தான் இல்லையா? அப்போ ஆப்வியஸ்லி ஸ்டாலின் வந்து எப்படி இப்போ இந்த தேர்தலில் வந்து விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரோ, ஆன்டி டிஎம்கே மட்டும் பேசி வேற எதுவுமே டைல்யூட் பண்ணாம, டிஎம்கே வந்து இந்த பெருமாள் மணி வந்து ஒரு ஒரு விவாதத்துல சூப்பரா சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, சார் அவர் ஒரே நேரத்துல பிஜேபியும் எதிர்த்து டிஎம்கேவையும் எதிர்த்தா ஓட்டுகள் செதறும். அவர் வந்து டிஎம்கேவை எதிர்க்கிறாரு. டிஎம்கே என்ன பண்ணுது? பிஜேபியை எதிர்க்குது. ஏடிஎம்கேவை எதிர்க்குது, பிஜேபியை எதிர்க்குது. ஸோ ஏடிஎம்கே பிஜேபியோட எதிர்ப்பு ஓட்டை வந்து ஸ்டாலின் வாங்க பாக்குறாரு. விஜய் என்ன பண்றாருன்னா, இந்த பேக் சைட்ல இருந்து இந்த இளநீ, இந்த கவுண்டமணி படத்துல இளநீ கடை போட்டு பின்னாடி அந்த இளநியை உருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு? ஸ்டாலினை மட்டும் எதிர்த்து, ஸ்டாலின் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கிட்ட இருந்து வாங்குற ஓட்டை ஒரு பேக் டோர் வழியா அவர் வெளியே எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மணி வந்து ஒரு விவாதத்தை சொல்லியிருப்பாரு. செந்தில்வேல் அந்த அண்டா கூட இருப்பான். அவன் சொல்லியிருப்பான், இது என்னங்க லாஜிக்கா இருக்குது? நாங்க பிஜேபியை கஷ்டப்பட்டு எதிர்ப்போமா, இவர் எதிர்க்காமே வந்து எங்க ஓட்டு வாங்கிட்டு போறாரு. ஆனா அதுதான் நடந்திருக்கு இந்த எலெக்ஷன்ல. ஸோ 2 ஆப்ஷன் தான் டிஎம்கேக்கு. ஒன்னு, நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல டிவிகேவை எதிர்க்கணும். பிஜேபியை எதிர்த்தா கிரெடிட் வந்து அவங்களுக்கு வரப்போறது இல்லை. கிரெடிட் இந்த இந்த நம்ம கூட்டணி தான் வரப்போகுது. ஸோ அவங்க ஒன்னு பிஜேபி கூட போய் நின்று நம்மளை எதிர்க்கணும். அப்பதான் ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி டிவிகே, ஆன்டி விசிகே, அதாவது சுருக்கமா சொல்ல போனா ரைட் விங், அதாவது லெஃப்ட் பார்ட்டி இல்லாம அந்த வலதுசாரிகளோட வாக்கு, அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு, இதெல்லாம் அந்த சைட்ல போய் சேரும். அதை விட்டுட்டு அவர் பிஜேபியை எதிர்த்துட்டு இருந்தாருன்னா நம்ம அறுவடை பண்ண போறது வந்து நம்ம கூட்டணி தான். அதனால ஸ்டாலின் ஹாஸ் ஒன்லி ஒன் சாய்ஸ். எய்தர் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் என்ன ரோல் எடுத்தாரோ அதை எடுத்து ஆளுங்கட்சியை எதிர்த்து அதை ஓட்ட வாங்கணும். அது 2031 ஒர்க் அவுட் ஆகும். பட் நடுவில் இருக்கிற 2029 வந்து பாத்தீங்கன்னா he has only 2 ஆப்ஷன்ஸ். ஒன்னு, போய் மோடி கூட சேர்ந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணணும். இல்லாட்டி இந்த அகிலேஷ் யாதவ், இந்த யார் யாரெல்லாம் தனித்தனியா இருக்காங்களோ, மாயாவதி, இவங்க சாரி அவங்க பேர் என்ன, பெங்கால் சிஎம் தோத்தோன்னே அவங்க பேர் கூட மறந்து போச்சு பாருங்க. தான் மம்தா, இவங்களெல்லாம் வந்து சேர்த்து வச்சு மூணாவதா வந்து இவர் ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி காங்கிரஸ்ல பண்ணணும். ஆனா அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாம் ஸ்டாலினை ஒர்த்தா பார்ப்பாங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே ராகுலோட இருந்ததுனாலதான் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பேர் கிடைச்சது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, பீகார்ல போய் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ் தோத்த உடனே பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா மாறினாங்க ஸ்டாலின். அதனால அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எனக்கு தெரியுது, என் கண்ணுக்கு தெரிஞ்சு 2029 என்ன தெரியுதுன்னா, போயிட்டு மோடி கூட கை கோக்கணும். அதுக்கான வேலைகளையும் அவங்க சரண்டர் ஆகிறதுக்கும் அவங்க எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் தான் வந்து இந்த இடி கேஸ். இந்த 2 பேரும் அனிதா ராதாகிருஷ்ணன், குறிப்பா அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து புதுசா நியூ என்ட்ரண்டா உள்ள சேர்த்திருக்கிறது. இன்னும் நேரு அங்க வெயிட்டிங்கு, இன்னும் ஒரு 6-7 மினிஸ்டர்ஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. எல்லார் மேல இடி கேஸ் போட்டா டிஎம்கேக்கு வேற வழியே இல்ல, போய் சரண்டர் தான் ஆகணும். இல்ல எனக்கு அதுக்கு என்னன்னா, அவங்க வந்து ஒரு உருட்டு வச்சிருப்பாங்க, பக்கவாட ஒரு உருட்டான ஒரு காரணம் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க. இல்ல இதுக்கு முன்னாடியுமே அத்தனை கேஸ் இருந்ததுமே அவங்க எதுவுமே எடுக்கவே இல்லையே. இந்த எலெக்ஷனுக்கு கூட அது ஒரு துருப்பு சீட்டா எடுப்பானுங்க அப்பெல்லாம் அதிமுக ரொம்ப எதிர்பார்த்துச்சு. ஏதாவது பண்ணுவாங்களா பிஜேபி, திமுக மேல ஏதாவது கை வைப்பாங்களா, இந்த மினிஸ்டர்ஸ் மேல எல்லாம் கை வச்சாங்க நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எலெக்ஷன் ஒர்க் எல்லாம், ரொம்ப அவங்க ஆசையா இருந்தாங்க. ஆனா அப்பவே எல்லாரும் பிஜேபி இருக்கீங்க? எதுவும் கை வைக்கல அவங்க மேல. இது ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கிறது தான். இது ஒன்றும் புதுசுன்றது வந்து இது நோக்கி கொண்டு போறதுக்கான வெளிப்படையா கொண்டு போய் எப்படி இத பெருசா பேக் ஃபயர் ஆகாம கொண்டு போலாங்கிற பிளான்ஸ்க்கு வேணா போயிருப்பாங்களே ஒழிய, இது வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒன்றும் பண்ணவே இல்லை. திமுகவை எதிர்த்து எந்த வேலையுமே செய்யலையே. பிஜேபி என்ன செஞ்சுச்சு? இல்ல, பிஜேபி எல்லாமே அஸ்திரமா தான் வச்சுப்பாங்க. எப்ப தேவையோ அப்பதான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இடியா இருக்கட்டும், எந்த இதுவா இருந்தாலும் சரி, அவங்க எதையுமே வந்து உடனே ஓபன் பண்ண மாட்டாங்க. 2வது வந்து இந்த எலெக்ஷன்ல பிஜேபி வந்து 2 பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு, நான் வந்து ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், சரியா? சப்போஸ் இதே 108 சீட்டு டிஎம்கே வந்துட்டு நம்ம 70 வந்துட்டு ஏடிஎம்கே 60 வந்திருந்தா, ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணிருக்கணும், என்டிஏ கூட தான் போயிருக்கணும். டிஎம்கேவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்னா. பிஜேபி எதிர்பார்த்த செனரியோ தான். ஆனா பிஜேபி எதிர்பார்த்தது என்னன்னா, டிஎம்கேக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, செகண்ட் லார்ஜஸ்டா ஏடிஎம்கே வரும், தேர்ட் லார்ஜஸ்டா டிவிகே வரும். டிவிகேவை என்டிஏக்குள்ள கூட்டு வந்து டிஎம்கே வெளியே அனுப்பணும். அதுக்கப்புறம் நம்ம 2029 டிவிகேவை என்டிஏல வச்சுக்கிட்டு நம்ம திரும்பி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கணக்கு. பிஜேபியோட கணக்கே தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க லாஸ்ட் நிமிஷம் கூட அவங்க வந்து கம்மியான ஒரு சீட்ல வந்து டிவிகே உள்ள கொண்டு வர வேணாம்,
அவங்க வந்து தனியா பெர்ஃபார்ம் பண்ணட்டும். இந்த பியூஷ் கோயலோட இது பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு சொன்ன மீட்டிங். டிவிக்கே தனியாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க வந்து ஆன்டி என்ன சொல்றது? முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டியன் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்ஸ், தலித்ஸ் ஓட்டெல்லாம் எடுப்பாங்க. எடுக்கும்போது டிஎம்கேக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காது. ஹங் அசெம்பிளி வரும்னு அவருமே சொல்லியிருந்தாரு. ஆனா, அவங்க போட்ட கணக்கு எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மேல போயிட்டோம். 2வது டிஎம்கே, 3 ஏடிஎம்கேன்னு போயிடுச்சு. மத்தபடி பிஜேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிளான் ஏ, பிளான் பின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு வச்சிருந்தானுங்க. இப்போ இதுல பாவம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி தான் இப்ப பாவம். அவருக்கு வந்து இப்ப இருக்கிற ஆப்ஷன் 2 2. 1 கட்சிய கலைச்சிட்டு டிஎம்கே கூட போய் சேர்ந்துரணும். இல்லாட்டி நம்ம கூட வந்து சேரணும். செகண்டரி பார்ட்னரா. நம்ம கூட வந்து சேர்றதுக்கு இப்ப வாய்ப்பு இல்ல. ஏன்னா அமைச்சரவை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த 120 வச்சே ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து இந்த கம்யூனிஸ்டோ யாராவது பிரச்சனை பண்ணா, மேபி அப்போ ஏடிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அதெல்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் தான். ஹைப்போதெட்டிக்கல் தான். ஆனா ஏடிஎம்கேக்கு ரோலே இல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு. அவங்க வந்து இந்த 2 டிசிஷன் எதனா பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு ரோல் கிடையாது. ஸோ இப்போ டிஎம்கே என்ன ரோல் ப்ளே பண்ண போறாங்க? ஆன்டி பிஜேபி இனிமேல் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. பண்ணியும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோ பிஜேபியா போனா மட்டும்தான் அவங்களால நம்ம கூட்டணியை எதிர்க்க முடியும். அது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதை ஏதாவது ஒரு வழியில பிஜேபி ஈஸியா உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா பிஜேபிக்கு வந்து நம்மள உள்ள கொண்டு வரது தான் கஷ்டம். எவ்வளவோ ஜனநாயகன் ட்ரை பண்ணாங்க, கரூர் ட்ரை பண்ணாங்க. எதுலயும் நம்ம மனுஷன் வந்து கட்டுப்படல. வேற வழி இல்லாம விட்டுட்டாங்க. ஆனா அது வந்து டிஎம்கே கிட்ட அப்படி பிரச்சனையே இல்ல. எல்லாரோட கேஸும் இருக்குது. டெல்லியில கூப்பிட்டு வர வச்சு இவங்க ஒண்ணுமே இல்லைங்க. உங்க காங்கிரஸுக்கு ஆட்சி இருக்கும்போதே ப்ரோ காங்கிரஸ் தோழர்கள்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. 2011ல மாடியில ரெய்டு பண்ணி கீழ வந்து சைன் வாங்கிட்டு 63 சீட்டு கொடுத்தவனுங்க. அவ்வளோ இல்ல வீக்கானவங்க நான் தான் இந்த என்ன டிஎம்கே. நினைக்கிறேன்னா, அந்த மாரி மிரட்டி உருட்டி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கூட இருக்குமான்லாம் எனக்கு தெரியல. 2 பேரும் சேர்ந்து ஆமா ஸ்மூத்தாவே தான் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆமா அவங்களும் ஒண்ணும் இவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இவனுங்களும் பிஜேபி பத்தியோ இந்த கடந்த 5 வருஷமுமே நமக்கு அதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலையே இந்த திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் கம்மியானதே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கோ பேக் மோடி ஆகட்டும், இந்த கருப்பு பலூன் விடுறதாகட்டும், வெறிகொண்டு மோடிய தான் எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன் நான் உட்பட. இந்த கடைசி 5 வருஷமுமே இந்த கோ பேக் மோடி கூட போட முடியாத அளவுக்கு அது எல்லாமே மழுங்கடிச்சது இவனுங்க தான். இல்லைங்க. பிஜேபி நீங்க பத்தி எப்படி சொல்றீங்க? பேசுறது ம். நீங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில இல்லன்றீங்க. ஆனா நடந்த ரிசல்ட்ட பாருங்க. 4 சீட்ல இருந்து 1 சீட்டுக்கு போயிட்டாங்க. இல்ல, இல்ல. 11% அண்ணா